நீங்க யோசிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு வேணா வச்சுக்கல கட் பண்ணிக்கங்க. சீமானை விட விஜய் கூட ஓட்டு வாங்குற நினைக்கிறீங்களா, குறை ஓட்டு வாங்குற நினைக்கிறீங்களா? ஏண்டா பஞ்சாயத்து போட்டு டிவி நோண்டுற மாதிரி போறேன் வரேன் பூரா அதையே பிடிச்சு நோண்டுறீங்களா? எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, பாத்துங்க. உங்களுக்கு கவலையா இருக்கணும் விட்டுருங்க. நான் சொல்லிடுறேன், விஜய் வந்து கூட ஓட்டு வாங்குவார்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த கவலை திரு சீமானுக்கு வந்துருச்சுன்ற அந்த கவலைக்கான மருந்து அவர் டிஎம்கே எதிர்க்கிறதா இருக்குன்ற. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? இப்ப மேட்டர் என்னங்க, எதிர் அணியில பேட்ஸ்மேன்ல ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுட்டே இருக்காரு. எதிர மாத்தி மாத்தி வரக்கூடிய பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க. பாஜக வருது அவுட் ஆயிட்டு போகுது, ஏடிஎம்கே வருது அவுட் ஆயிட்டு போகுது. அப்ப நீங்க யாரை போக்கஸ் பண்ணணும், யாரை அவுட் பண்ணணும்? இங்க அவுட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணணும். ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா யார் எடுப்பா? பதட்டப்படாத. நீ இந்த பக்கம் பண்ணினா என்ன உங்களுக்கு அப்ப நோக்கமே வேற. நீங்க வேற செல்ஃப் அடிச்சிட்டு இருப்பீங்க போல தெரியுது. செல்ஃப் கோல் போடுறதுன்னு சொன்னா அது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு தெரியல. ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்க? டிஎம்கேவை எதிர்ப்பது யாருங்கெல்லாம் போட்டி. அது அதிமுகவா பாஜகவா சேர்ந்து இருந்ததா தனித்து இருந்ததா? அப்படியெல்லாம் விஜய் வரார். நான் தாங்க ஆல்டர்னேட்டிவ். அடிக்க போறியா? ஆமா. மொத்தமா மோதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாடி. ஸ்டார்ட் பண்ணு. இப்ப விஜய் அதை எடுக்கிறார். அப்ப நீங்க அதை எடுக்காம நீங்க திருப்பி வந்து விஜய் பின்னாடி போனீங்கன்னா விஜயா சீமானா யார் சண்டை போடுறா? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. இவன் ஒரு லூசு பைய சார், ரொம்ப லூசு சார். ஆம், நான் பைத்தியம் தான். லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி அயன்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னா வந்து அயன்மேன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றது நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான். நீ ஏன் சத்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு இருக்க? அது சாப்பிடலன்னா உங்க நீ கரும்பு காட்டுக்குள்ளேயே கான்கிரீட் ரோடு போட்டு போற. நீ இரும்பு மனிதன் ஒன்று சொல்லலாம். செய்தி வாசிப்பாளரை மவுண்ட் ரோடில் துரத்தி கொண்டு ஓடியதால் குறும்பு மனிதன். ஒரு தாய் வெறும் 10 மாசம் தான் அவரோட வயிற்றுல வந்து ஒரு குழந்தைய சுமப்பா. ஆனா வருஷத்துல 12 மாசமும் தமிழகத்துல இருக்க எல்லாரையும் தன்னுடைய குழந்தையா நடிச்சு சுமந்துட்டு இருக்க ஒரு தாயா நான் வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்களை பாக்குறேன். சாம்பிராணி போடுற பாயா தான் நான் பாக்குறேன். மோடி வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்காரு. பீகாரிகளை வந்து தமிழ்நாட்டுல அடிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்க பீகாரிகளுக்கு ஒரு பையாவா திகழ்ந்துட்டு இருக்க நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் திருப்பி சொல்றேன், அவர் திகாரில போற கொய்யா. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இப்ப வந்தீங்க மேட்டருக்கு என்னன்னா, இந்த டிக் டிக் டிக்னு சத்தம் கேட்டு இருந்துச்சுல்ல, இது கருணாநிதியை போச்சு அடுத்த நாள்ல இருந்து கேட்கலையும் எம்ஜிஆர் சமாதியில. என்னன்னா அப்படி 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 தோண்டி போய் அங்க என்ன அபகரிச்சாச்சு. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். இறந்தவர் மேல வந்து தயிர் வடையை சாப்பிட்டு முரசொலி படிப்பாருன்னா இறந்தவர் மேல குற்றச்சாட்டை வைக்க கூடாதா? ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. போட்டு காமியா. அது வந்து நடவடிக்கை இருக்கு, விரைவில் முடிப்பதற்கான முயற்சியை ஈடுபடுவோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரஸ் மீட் அட்டன் பண்ற, பிரஸ் மீட்ல அவங்க சொல்றது உங்க காதுல கேட்கலாம், காதுல சவுண்ட் பண்ணி வச்சுக்க. அது என்ன நான் பாத்துக்கிறேன் என்ன பண்றேன். ஆனாலும் ரொம்பவும் கிருத்துவம் பிடிச்ச அலைறீங்கடா அந்த ஊர்ல. நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அரசு வேலைக்கு 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு நாங்க 2538 இளைஞர்களுக்கு புதுசா வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னு சொல்லி விளம்பரப்படுத்தி ஒரு நிகழ்ச்சியும் நடத்தியிருக்காங்க. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியா உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போற போக்குல நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். மீண்டும் ஒரு செந்தில் பாலாஜியாக மாறி வரும் கே.என். நேரு, இரண்டாவது செந்தில் பாலாஜி. ஐயோ அப்படி சொல்லாத. நீ பணம் தந்தா உனக்கு நான் வேலை தரேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்கேம். ஏய், பணம் தந்தா வேலை தரேன், பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா,
அவரும் இப்படி எதுலயோ தானே மாட்டினாரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. முதல்ல செந்தில் பாலாஜியை உள்ள தூக்கிட்டு போய் குமுறுல பேண்ட்ல சுச்சா போனதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இப்ப அடுத்ததாக KN நேரு அவர்களை உள்ள வச்சு குமுற போறாங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வசமா ஒரு வழக்குல சிக்கினாரோ அதே போன்ற ஒரு வழக்குல வசமா சிக்கிறாரு KN நேரு அவர்கள். அது சரி, நான் தான் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ல. நல்லா என்னை யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் மீ. நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஒவ்வொரு பணியிடத்திற்கும் ஹவாலா முறையில் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வாங்கப்பட்டுள்ளதாக கூறி அமலாக்கத்துறை ஆதாரங்களுடன் தமிழ்நாடு டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. மிகப்பெரிய ஊழல். ஒரு போஸ்டிங்க்கு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரையும் தகவல் ரொம்ப பரபரப்பா வெளியாயிருக்கு. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. இவ்வளவுக்கும் காரணம் அந்த பெரியவா சும்மா விடக்கூடாது. உங்களுக்கு ஆறுதல் வேணுமா? அணுக வேண்டிய முகவரி பனையூர். துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்துறீங்களா? ஆறுதல் வேணுமா? பனையூர் வந்து ஆறுதல் வாங்கிட்டு போங்க. வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உடனே பனையூர் வாங்க, உங்களுக்கு ஆறுதல் தருவோம். என்ன ஊபீஸ் 200 rupees கிடைச்சிருச்சா? சந்தோஷமா? 200 ரூபா ஊபீஸ். உங்க வீட்டுல 41 பேர் செத்து போயிருக்கானா? ஒரு நைட் டிராவல் பண்ணி கரூர்ல இருந்து சென்னை வா, ஆறுதல் வாங்கிட்டு போயிட்டே இருங்க வாங்க. சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். காமெடி மெயில் பண்ணிட்டு இருக்க. துப்புரவு பணியாளர்களை அடிச்சாங்கன்னா அதுக்கு கூப்பிட்டு ஆதரவு தெரிவிச்சார் விஜய் சார் பனையூர்ல. அடிச்ச கட்சி என்ன பண்ணிட்டு இருந்தது? அடிக்கும்போது திமுக முதல்வரோ துணை முதல்வரோ கூலி படத்துக்கு போய் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த படத்துல உட்காந்து ரிவ்யூ பண்ணிட்டு படம் நல்லா இருந்தது போய் பாருங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் மாநாடு நடக்குது. என் பெயர் ஸ்டாலின், நானும் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு முதல்வர். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. கம்யூனிஸ்ட் தோழர்களோட ஆதரவோட நடக்கிற ஒரு போராட்டம். அன்னைக்கு நைட்டு நடந்த அவலம் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கர்ப்பிணிகள் என்றும் பாராமல் போலீஸ் அவங்களை அடித்து பஸ்ல ஏத்தி கொண்டு போய் எங்க அடைச்சு வச்சாங்கன்னு அடுத்த சாயங்காலம் வரைக்கும் தெரியாது. நாசமா போவ, அழிஞ்சு போவ, நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. அவங்களுக்கு ஆதரவா கூட நின்று இருந்த பெண் வழக்கறிஞர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் எந்த அளவுக்கு வந்து போலீஸ் அட்ராசிட்டி அங்க இருந்து அன்னைக்கு நைட்டு பார்த்தோம். நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. உனக்கு இருக்கிற தகுதிக்கு நான் சொல்றேன், உனக்கு இருக்கிற தகுதிக்கு நீ முதலமைச்சரை தாண்டி ஆகலாம். இப்போ இருக்க முதலமைச்சரே தாண்ட முடியாம இருக்கு படிக்கட்டு. காசுக்கு ஆசைப்பட்டு கட்சி மாறிய கேவலமான பிறவிகள். யாரா அந்த பிச்சைக்கார பசங்க? ஆக்சுவலி வந்துட்டு யாருமே எந்த கட்சிக்கும் காசு கொடுத்தெல்லாம் கூப்பிடவே மாட்டாங்க. அவங்க கொள்கையை பிடிச்சு போறதுதான். உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமாடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி